கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா மே 5. விசுவாசத்தினாலே சேதமாகாதிருந்தாள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள். எபிரேயர் 11:31. என்னவோர் விசுவாசம்! நாம் நம்மை ராகாபின் இடத்தில் வைத்து பார்ப்போம். தேசத்தின் சத்துருக்கள் அந்நிய தேசத்திலிருந்து வந்த 2 வேவுகாரர் பட்டணத்தை வேவு பார்க்க வருகிறார்கள். அப்படிப்பட்ட வேவுகாரரை நாம் எவ்விதம் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள முடியும்? மேலும் ராகாபின் வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது. எரிகோவின் அலங்கம் இடிந்து விழுமே ஆயின் முதலாவது விழுந்து நாசமடைவது ராகாபின் வீடாகவே இருந்திருக்கும். அவள் அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாள். எப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை! இயற்கையான ரீதியில் பார்க்கும்போது நம்முடைய சோதனைகளில் சில இந்த வேவுகாரர்களைப் போல் மிகவும் ஆபத்தானவையாக உள்ளன. ஆனால் விசுவாசம் அவைகளை சமாதானத்தோடு வரவேற்கிறது. அதன் முடிவான பலன் என்ன? கர்த்தராகிய இயேசு இந்த ராகாபின் வம்சத்தில் பிறந்தார். நம்முடைய மிக பெரிய சோதனைகளை நாம் விசுவாசத்தினால் வரவேற்போமாயின் கர்த்தர் அவைகளை மிக பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்றுவார். விசுவாசத்தினாலே சேதமாகாதிருந்தாள், அழிந்து போகாதிருந்தாள். விசுவாசம் இல்லாமையால் ஜனங்கள் அழிந்து போகிறார்கள். இங்கே விசுவாசமானது பலம் வாய்ந்த பாழாக்குகிறவர்களை மெய்யான பாதுகாவலர்களாக மாற்றிற்று. ராகாபின் ஆச்சரியமான விசுவாசத்தை குறித்து பேசும் தேவ வசனம் அவளை ராகாப் என்னும் வேசி என்று குறிப்பிடுவது கவனத்திற்கு சுவராசியமாக உள்ளது. அவளுடைய பெயருக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடைமொழியில் இருந்து அவள் பட்டணத்திலிருந்து முதன்மையான அவிசுவாசிகளில் ஒருத்தி என்றும் மிக மோசமான பாவிகளில் ஒருத்தி என்றும் நாம் காணலாம். எனவே அவிசுவாசிகளுடன் சேர்ந்து அழிக்கப்படுவதற்குள் அவளே முதன்மையானவளாக இருந்திருக்க வேண்டும். ஆயினும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடும் என்றும் தேவன் அவள் மேல் இரக்கம் பாராட்டக்கூடும் என்றும் அவளுக்கிருந்த விசுவாசம் அழிவிலிருந்து ரட்சிக்கப்பட அவளுக்கு உதவி செய்தது. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். யோசுவா 2:9-10 என்று அவள் கூறினாள். ராகாபினுடைய இந்த அறிக்கையின் வார்த்தைகள் அவளில் இருந்த விசுவாசத்தை காட்டுகின்றன. அன்பான தேவ பிள்ளையே, நீர் மிக மோசமான பாவியாக அல்லது பின்மாற்றக்காரராக இருந்தாலும் கூட கர்த்தரை விசுவாசித்து உம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவருடைய இரக்கத்திற்காக அவரிடம் திரும்புவீராயின் உமக்கு நம்பிக்கை உண்டு. ஆமேன்.